ஸோ ஹாய் ஸோ நான் தான் கொஞ்சம் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, உங்களோட எய்மை எப்படி பர்ஃபெக்ட் பண்ணுறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது வந்து பிவிபியாக இருந்தாலும் சரி, இல்லை மைனிங்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபஸ்ட்டு எய்ம் கரெக்டாக வேணும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து எப்படி எய்ம் பர்ஃபெக்டாக சென்சிட்டிவிட்டி எல்லாமே வைக்கிறது நான் கற்றுக்கிட்டு போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்க்கணும்லாம் மறக்காமல் ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. நம்ம சீக்கிரமாக 1K அடிக்கலாம். அண்ட் எனக்கு இதுக்கு மேலே எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். அண்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மாடு வந்து கார்பெட் பிவிபி மாடு. ஸோ இந்த ஒரு மாடு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கமாண்ட் கொடுக்கும் போது உங்களுக்காக ஒரு பிவிபி பாட்டை ஸ்பான் பண்ணி விடும். சரி, இப்போ இந்த மாடை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போ சேட்டுக்குள்ளே போயிட்டு நான் டைப் பண்ணுறது அப்படியே டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பான் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து தியோபால்தி பாட் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் எனக்கு வந்து இப்போ தியோபால்தி பாட் வந்து ஸ்பான் பண்ணி விட்ருக்கு. இப்போ இதை வச்சு நீங்கள் பிவிபி ப்ராக்டிஸ் பண்ணலாம், எந்த பிவிபி ப்ராக்டிஸ் பண்ணால் பண்ணலாம். பட் ஆனால் இதுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்ட் மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே நீங்கள், இல்லைனா இந்த பாட்டு அப்படி சேர்த்துரும். நீங்கள் எய்மை பர்ஃபெக்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட் நீங்கள் ஹிட் பாக்ஸ் வச்சு தான் ப்ளே பண்ணணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாட்டை வந்து கிரியேட்டிவ் மோடில் இருக்கும். ஸோ நீங்கள் சர்வைவல் மோடில் மாற்றிக்கோங்க. நான் வந்து மாற்றிக்கினேன். ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான மாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து காம்பேட் ஹிட் பாக்ஸ் தான் தேவை. காம்பேட் ஹிட் பாக்ஸ் ப்ளஸ் கிராஸர் இண்டிகேட்டர். இப்போ காம்பேட் ஹிட் பாக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட ஹிட் பாக்ஸ்குள்ளே உங்கள் கிராஸரை வைக்கும் போது அந்த ஹிட் பாக்ஸ் வந்து ரெட் கலரில் மாறும். இந்த கிராஸர் இண்டிகேட்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என் கிராஸர் வந்து ஃபஸ்ட் இதில் இருக்கா, நார்மலாக இருக்கா, இப்போ வந்து அதுக்குள்ளே போனோடனே ப்ளஸ்ஸாக மாறிடும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரிசோர்ஸ் பேக் யூஸ் பண்ணுறேன் பிவிபி கிராஸர்னு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் கிராஸரு. ஸோ உங்களுக்கு வந்து கிராஸர் இப்படி நார்மலாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஹிட் பாக்ஸ்குள்ளே போன உடனே உங்களுக்கு கிராஸர் இந்த மாதிரி மாறிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணணும். இப்போ நம்ம வந்து டேரெக்டாக சென்சிட்டிவிட்டிக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டை வந்து நீங்கள் சுற்றி வரணும். இந்த சுற்றி வரும்போது அந்த கிராஸர் வந்து கரெக்டாக அந்த ஹிட் பாக்ஸ்குள்ளேயே இருந்துச்சுன்னா உங்கள் சென்சிட்டிவிட்டி பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சென்சிட்டிவிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சென்சிட்டிவிட்டியை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுனால இப்போ நான் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இன்னும் சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்துவேன். ஸோ இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்தி 101 வச்சுருக்கேன். இப்போ எனக்கு வந்து கிராஸர் வந்து கரெக்டாக அந்த ஹிட் பாக்ஸ்குள்ளேயே தான் இருக்கும். ஒரு சர்க்கிள் சுற்றுறோம் பாருங்கள். அப்பப்போ டிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் இங்கே கொஞ்சம் கண்டுக்காமல் ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே அந்த எய்மை பர்ஃபெக்ட் பண்ணுறீங்க. ஏன்னா அது கொஞ்சம் தானே, அது கொஞ்சம் பரவாயில்ல. நீங்கள் அப்படியே நீங்கள் கொஞ்ச நாள் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அப்படியே எய்ம் பர்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ நீங்களும் உங்களோட எய்மில் மாஸ்டர் ஆகிடுவீங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் ஒரு போனஸ் டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் கிரிக்கெட்டு, ஷட்டில் அதெல்லாம் நல்லா ப்ளே பண்ணுறீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா கார்க்கும் பாலும் வந்து குட்டி குட்டி ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த ஹிட் பாக்ஸும் குட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வந்து அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் உங்களை விளையாட சொல்கிறேன். உங்களுக்கு வேணாம் ப்ரோ நான் இதிலே ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு அவ்வளோதான், தெரிஞ்ச விஷயம் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் எய்ம் பர்ஃபெக்ட் ஆகும். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் கையை பிடிச்சி சொல்லித்தர அளவுக்கு நான் உங்கள் பக்கத்துலலாம் இல்லை. ஸோ ஓகேவா? நான் என்னால் வீடியோ மட்டும் போட்டு உங்களுக்கு ஒன்றா ஹெல்ப் பண்ண முடியும், ஐடியா டிப்ஸை கொடுக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிடுங்க, கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ ஓகே கைஸ், பாய் கைஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன்.